நூல்காஞ்சி இணையர் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க போவது கணியன் பூங்குன்றனார் பாடிய புறநானூற்று பாடலில் 102வது பாடல், யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த 2 வரியே பாடல்ல ஒரு 16 வரி கிட்ட இருக்கு. ஆனா இந்த 2 வரி மனிதர்கள் மத்தியில் நாம் வாழ்வதற்குண்டான வாழ்வியல் நோக்கத்தை இந்த 2 வரி மிக அருமையா சொல்லப்பட்டிருக்கு. குறுகிய மனப்பான்மை இல்லாம மனிதன் வாழ்வதற்கு இந்த பாடலுடைய முதல் வரி யாதும் ஊரே. எண்ணற்ற மக்கள் வாழ்கின்ற இந்த கோவை மாவட்டத்துல அநேக ஊர்கள்ல இருந்து வந்திருக்கலாம், அநேக மாநிலங்களிலும் வந்திருக்கோம். ஆனா எல்லாத்துக்குமே எல்லா இடமும் சொந்தமான ஒன்றாய் கருதி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்வியல் முறையில நம்ம மேன்மையான நினைவுகள், செயல்கள் எல்லாத்தையும் செய்து இந்த யாதும் ஊரே யாவரும் கேளின்ற வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வரிகளை பயன்படுத்தி ஒரு சில என் சொந்த வாழ்வில் நடந்த ஒரு சில நினைவுகளை நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். என்னுடைய தந்தையார் கடந்த மாதம் இயற்கை எழுதினார். அவருடைய மரணம் எனக்கு மிகப்பெரிய ஒரு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மாற்றத்தை கொடுத்திருக்கு. நான் எங்க அப்பா இறக்குறதுக்கு ஒரு 20 நாள் முன்னாடி இருந்து எனக்குள் ஒரு மரண பயம், ஒரு மனிதன் மரண பயம்ன்றது எல்லா மனிதனுக்கும் அது தெரியக்கூடிய ஒரு விஷயம். மரணிக்கும் போது நாம மரணம் அடைய போறோன்ற விஷயத்த நம்ம தெரியுமா? நமக்கு மரணம் எல்லா மனிதனுக்குமே, நானல்ல எல்லா மனிதனுக்குமே தெரிஞ்சது. இது நான் படிச்சு கேள்விப்பட்ட விஷயத்த என்னுடைய தந்தையார் மூலம் நான் அதை தெரிந்து கொண்டேன். மரணம் ஒரு மனிதனுக்கு நேரப்போருன்ற விஷயத்த அது எப்படி காண்பிக்கிறது அப்படின்னு. அதிக நாள் என்னுடைய தகப்பனாருக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடுனா ஒண்ணு அவர் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு, நான் ஏதாவது இந்த மாதிரி தானே தவிர என் கூட தங்குவதற்கோ இல்ல அவர் கூட நான் பேசி பழகுவதற்கோ எந்த வித இடையூறும் இல்லை. ஆனா என் வீட்டுக்கு அதிகமா வரவும் இல்லை. என் தம்பி வீட்டுலதான் இருப்பாரு. என் வீட்டுக்கு அதிகமா வரல. அவராவே ஒரு 20 நாளைக்கு முன்னாடி, இப்ப 16 நாள் ஆச்சு, 20 நாளைக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி மனம் ஒரு வருத்தமா இருக்கு, உன் வீட்டுல ஒரு வாரம் இருந்துட்டு போலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் எந்தவித இதுவும் சொல்லாம வாங்கப்பா இதுல என்ன கேட்டுட்டு வரணும். எப்பயுமே வருவாரு, இடையில வருவாரு. வந்தா இந்த மாதிரி கேட்டுட்டு எல்லாம் வந்துட்டோ அந்த மாதிரி செய்ய மாட்டாரு. இந்த தடவை கேட்டுட்டு வர்றாரு. கேட்டுட்டு இது பண்ணோன்னே எங்க அப்பாவுக்கு கார்பெண்டர் வேலை, கிரில் சம்பந்தமான வேலை, மின்சாரம் சம்பந்தமான எல்லா வேலையும் செய்யும். இந்த நான் சின்ன வயசா இருக்கும்போது சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் எங்க அப்பா செய்வார். அப்ப நான் ஆர்வமா கேட்பேன், அப்பாப்பா நான் ஆணி அடிக்கிறேன்ப்பா அப்படின்னா அந்த குரல்ல நான் இன்னைக்கு எங்க அப்பா முன்னாடி நான் பேசுறேன். அவர் முகத்துல இருந்து ஒரு புன்னகை இருக்கு. எங்க அப்பா பயங்கரமா வெளிப்படையா சிரிக்கக்கூடிய மனிதர். ஆனா அவர்கிட்ட சிரிப்பு வரல, ஆனா முகத்துல ஒரு மகிழ்ச்சி. அந்த முகத்தை நான் பாக்குறேன். அப்ப நான் சொல்றேன், அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற திறமைக்கு நீங்க எப்படியோ வெற்றி பெற்றிருக்க வேண்டியவங்க, அந்த மாதிரி செய்யல. ஒருவேளை என் கால் நல்லா இருந்தா நான் உங்க தொழிலுக்கு உறுதுணையா இருந்து நீங்க வெற்றி பெற்றிருப்பீங்களோ அப்படின்னு சொல்லி பேசுறோம். இது எங்க 2 பேர்த்துக்குள்ள இந்த விஷயம் நடக்குது. என் பிள்ளை பசங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. வீட்டுக்கு ஒரு சின்ன ஒரு டேபிள் மாதிரி செய்யறதுக்கு நான் ஊர்ல இருந்து வரும்போதே சொன்னேன், இந்த மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு. சரின்னு செஞ்சாரு. அதை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் எங்க அப்பாட்ட என்ன கேட்டேனோ அதை என் மகன்கிட்ட சொல்றேன். நான் இப்படி எங்க அப்பா வேலை செய்யும் போது நான் ஆணி அடிக்கிறேன்ப்பான்னு நான் கேட்டு செய்வேன் அப்படின்னா, அப்புறம் என் மகன் போய் அந்த ஆர்வத்தை அவன் போய் ஆணி அடிச்சான். நானாவது தவறா அடிச்சேன். அந்த சின்ன வயசுல என் மகன் சரியா அடிச்சான். பேரே நல்லா அடிக்கிறான்னு எங்க அப்பா அவனுக்கு சொல்றாரு, இந்த இடத்துல ஆணி அடி, இப்படி அடி, இப்படி செய்யு அதை சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்து இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு ஒரு பைப்பை அறுக்க வேண்டி இருந்துச்சு. எனக்கும் அந்த வேலைகள் கொஞ்சம் தெரியும். அப்ப அந்த அறுத்துக்கிட்டு இருக்கேன், என்னால பேலன்ஸ் பண்ணி அறுக்க முடியல. அப்புறம் எங்க அப்பா சொன்னாரு, அதுக்கு கொஞ்சம் இந்த இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அப்ப அதையும் செய்யணும்னா அப்புறம் தாத்தாவே பார்த்துக்கட்டும்,
என்னால முடியலன்ட்டு அந்த கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அப்புறம் வச்சுட்டேன். அப்ப அவர் அந்த பைப்பை அறுக்கிறாரு. என் 20 நாள் மரண போராட்டத்துக்கு அங்க ஒரு விடை கிடைக்குது. எங்க அப்பா இவ்வளவு திடமா இருக்காரு, அது அந்த வேலை செய்ய முடியுது. நான் மரணிச்சு எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு இழிவான, ஐயோ அப்பா இருக்கும் போதே மகன் செத்துட்டான்னு புத்திர சோகத்தை உண்டாக்கிடுவனோ அப்படின்னு என் ஆள் மனசு சொல்லுது. இந்த ஆள் மனசு எங்க 2 பேத்துக்குள்ள அத சொல்லுது. எங்க அப்பாவுக்கு வந்து நான் செத்து புத்திர சோகத்தை உண்டாக்கிடுவனோன்னு என் மனசு சொல்லுது. ஆனா 20 நாள் போராட்டம், நான் சாக போறேன், எனக்கு மரணம் வரப்போகுது. ஆனா எப்படியோ ஒரு மரணம் இருக்கு, மரணம் எல்லாத்துக்கும் உண்டுதான், ஆனா மரணம் வரப்போகுது. ஆனா எனக்கு வர்றதுக்கு உண்டான அந்த அறிகுறி தெரியுது அப்படின்னு. இப்ப எங்க அப்பா இப்படி வர்றாரு, இப்படி நடக்குது. அன்னைக்கு நைட்டு அவரு பயங்கரமான போராட்டம், என்னால அசதியில எந்திரிக்க முடியல. அவரு வெளியில போறாரு, உள்ள வந்து நிக்கிறாரு, வெளியே போறாரு. இது என்னோட ஆத்மா பேசுது, எங்க அப்பாவுக்கு ஏதோ இதாகுது, அதை கேட்கணும் அப்படின்னு என் ஆத்மா சொல்லுது. ஆனா என் வாயினால பேச முடியல. என் பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, தாத்தா அடிக்கடி வெளியே போயிட்டே வர்றாரு, அவங்க அம்மாட்ட சொல்றாங்க இந்த மாதிரி போய் பாருங்க என்னன்னு அப்படின்னு. அப்புறம் ரொம்ப நேரமா வரல. எனக்கு பயம் வந்துருச்சு. ஒரு 6:15 இருக்கும். எந்திரிச்சு பாக்குறேன் எங்க அப்பாவுக்கானா. சரி பேப்பர், டெய்லியும் பேப்பர் வாங்க போவாரு, போயிட்டு போயிருப்பாருன்னு நினைச்சு திரும்பி பாக்குறேன், செருப்பு வாசல்ல இருக்கு. ஐயோ அப்பா என்ன, பின்னாடி ஒரு பாத்ரூம் இருக்கு, இந்தியன் டாய்லெட், வெஸ்டர்ன் டாய்லெட், அவனால அதுல போய் பாக்குறேன். அப்படியே உக்காந்த மேனிக்கு உயிர் அடக்கமா. அப்படியே என்னால அத போய் தூக்க முடியாது அப்படின்னு. அதன பக்கத்துல எப்பயுமே எங்க வீட்டு வழியா யாருமே இருக்க மாட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து பக்கத்துல ஒரு தண்ணி லாரியில வந்து தண்ணி இறக்கிருந்தாங்க. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு அவங்கனாலையும் தூக்க முடியாம அவரை போர்வை வச்சு தூக்கி ஆஸ்பத்திரிக்கு, பிரைவேட் ஆஸ்பத்திரியில போய் கேட்டதுக்கு பல்ஸ் இருக்கு கொண்டு போங்க. ஆனா தூக்குறவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால நான் எனக்கு ஒரு இது, எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்திடலாமே. இந்த நிகழ்வு என்னோட மிகப்பெரிய அந்த 20 நாள் போராட்டத்தை சரி செஞ்சு சரியாக்குச்சு. இந்த பேசின வாதத்திற்கும் இந்த சொன்ன பாடலுக்கும் ஒரு சம்பந்தம் என்னன்னா, யாரும் போது யாவரும் கேளீர். யாரு எங்க வேணாலும் போய் வாழலாம், என்ன வேணாலும் செய்யலான்றங்க. எங்க அப்பா பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், வாழ்ந்தது ஒரு இடம், மரணிச்சது ஒரு இடம். இதெல்லாமே வந்து இந்த பாடல் மூலமா எனக்கு உணர்த்தினதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கணியன் பூங்குன்றனுடைய இந்த பாடல் வரிகள் அனைவருக்கும் இது பண்ணணும். இன்னொரு முக்கியமான ஒண்ணு, நம் இறந்ததுக்கு அப்புறமோ இல்ல இறக்க நேரிட போகிற காலகட்டத்துல நம் தாய் தந்தையர்கிட்ட பேசுற விஷயத்த முன்னாடியே உங்க உணர்வு தோணும் போதே அதை செஞ்சு அந்த விஷயத்த நல்ல தாய் தகப்பனுக்கு நல்ல ஒரு மகனாக மகளாக நீங்கள் நடந்து கொள்வதற்கு நான் வாழ்த்துகிறேன். நன்றி. நூல் காஞ்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய அன்னை தின வாழ்த்துக்கள். அன்னை பற்றி கவிதை. 300 நாள் வயிற்றிலிருந்து பல 100 நாள் மடியில் தவழ்ந்து தெவிட்டாத இன்ப அமுதை உண்டு தேனாக இனிக்கும் அன்பு மொழி கேட்டேன், என் உதட்டில் உதிர்ந்த முதல் வார்த்தை அம்மா. தத்தி தத்தி நடக்கும் போது என் கைப்பிடித்து அழைத்து சென்று கல்வி சாலையில் விட்டபோது அறிவு கண் திறந்து பார்த்தேன், அதற்கு காரணமானவர் அப்பா. அடுத்து உறவுகள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அடுத்து அங்கே ஆசான் தெய்வம். பெற்ற பிள்ளைகள் கல்வி கற்க உற்ற துணையாய் இருக்கணும் பெற்றோர். பேர குழந்தையிடம் பாசம் காட்டியே பெரியவர் என்றும் இருந்திடல் வேண்டும். பெற்றோரை காப்பது பிள்ளையின் கடமை, பிள்ளையின் கல்வி முதற்கண் கடமை. அடுத்து வருவது சகோதரன் சகோதரி கொண்ட உறவாய் கொழுந்தை மச்சான். சகலரோடு மைத்துடன் இணைந்து மாமியாரோடு மருமகள் சேர்ந்து ஆலமரமாய் இருக்கும் உறவுகள், கீழே விழாமல் காக்கும் விழுதுகள். வெயிலில் வாடியே வருவோர்க்கு துயில இங்கே இடம் இருக்கும், புயல் மழையே பலத்து வந்தாலும் பயம் என்பது இங்கு இல்லை. ஒரு பாடலுங்க, பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலுங்கிற பாட்டை நான் முருகன் திருமாலுக்காக பாடியிருக்கேன். முருகனானாலும் திருமாலானாலும் மனதுருகியே வணங்கு,
நீ மனதுருகியே வணங்கு. காளியானாலும் மாரியானாலும் நித்தம் நித்தமே வணங்கு. நீ நித்தம் நித்தமே வணங்கு. அதிகாலையில் எழுந்தேதான் நதி நீரினில் நீராடு. துதி பாடி இறைவனையே பணிந்து வணங்கிடு. முருகனானாலும் திருமாலானாலும் மனதுருகியே வணங்கு. நீ மனதுருகியே வணங்கு. பங்குனி மாதத்தில் பழனியில் தேரோட்டம், புரட்டாசி மாதத்தில் திருப்பதியில் தேரோட்டம். மாதமும் மாறி பொழிய மாரியம்மனுக்கு மாவிளக்கு. கெட்ட காத்து கருப்பு ஒளிய பத்திரக்காளிக்கு தீ மிதிப்பு. முருகனானாலும் திருமாலானாலும் மனதுருகியே வணங்கு. நீ மனதுருகியே வணங்கு. பக்தர் குறையை தீர்க்க முருகன் படை வீடு 6 அமர்ந்தான். 10 உருவமாகி திருமால் அவதாரம் எடுத்து காத்தார். கோடை வெப்பம் தணிக்க குளிரூட்ட வருவ மாறி. நம் பாவம் சாபம் நீக்கி பகை வெல்ல வருவ காளி. முருகனானாலும் திருமாலானாலும் மனதுருகியே வணங்கு. நீ மனதுருகியே வணங்கு. அட வருஷத்துக்கு இருமுறைதா புனித பயணம் போவோம். தர்ம வழியில் நின்று மனிதனே எங்காப்போம். மக்கள் நலமாய் வாழ ஊரில் அவதரிக்கும் மாறி. நம் சிக்கல் எல்லாம் தீர்க்க உருமாறி வருவ காளி. முருகனானாலும் திருமாலானாலும் மனதுருகியே வணங்கு. நீ மனதுருகியே வணங்கு. நன்றி, வணக்கம்.